நம்ம குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக நம்ம எக்கனாமிக் மூட் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸில் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என் பேர் கார்த்திக், வெல்கம் டு இன்வெஸ்ட் தமிழா. இந்த வீடியோ நம்ம 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ்னால் யார், எப்படி ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஃபார்முலா கால்குலேட் பண்ணுறாங்க, ரெண்டாவது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வேல்யூ எவ்வளோ இருந்தால் நல்லது, மூணாவது ரெட் ஃப்ளாக்ஸ் என்ன, அதாவது எந்தெந்த மாதிரி ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கில் சேஞ்ச் இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு நம்ம 3 பார்ட்ஸாக பிரிச்சுக்கலாம். ஒரு ப்ரொமோட்டர் வந்து கம்பெனி ஆரம்பிக்கும் போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் வந்து ப்ளே பண்ணியிருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கம்பெனியோட ஐடியா, அந்த கம்பெனி எந்த டைரக்ஷனில் கொண்டு போகணும், வெதர் அந்த கம்பெனியை பப்ளிக் லிமிடெட் ஆகணுமா இல்லையா அப்படிங்கிற நிறைய கீ டெசிஷன்ஸில் வந்து ப்ரொமோட்டர் வந்து உள்ள வந்திருப்பாங்க. நிறைய டைம் அந்த ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஒரு ஃபேமிலியாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பஜாஜ், அம்பானி, அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி வந்து குரூப் ஆஃப் ப்ரொமோட்டர்ஸாக இருப்பாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டர்பிரினர் ஒரு ஐடியாவோட ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறாரு. அந்த ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் கிட்ட போவார். விசிலேருந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது பேங்க் லோன்ஸ் வாங்குவாங்க. இன்னும் பேங்க் லோன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக தான் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வருவாங்க, பப்ளிக் லிமிட்டடாக மாற்றுவாங்க. இந்த எல்லா ப்ராசஸ்லையும் ஸ்டார்டிங்லேருந்து வர அந்த ஆண்டர்பிரினர் தான் ப்ரொமோட்டராக இருப்பார். பிஸ்னஸோட ஸ்டார்டிங் ஆணிவேரே இந்த ப்ரொமோட்டர் தான். அந்த கம்பெனி எப்படி போக போகுது, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்மளை விட எல்லா ஷேர் ஹோல்டர்ஸோட ப்ரொமோட்டருக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு ப்ரொமோட்டர் அந்த குறிப்பிட்ட கம்பெனியில் எவ்வளோ ஷேர்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் இந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங். அப்போ வந்து இதோட ஃபார்முலா என்னன்னா நம்பர் ஆஃப் ப்ரொமோட்டர் ஷேர்ஸ் டிவைடட் பை டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் மல்டிப்ளைட் பை 100. இது ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70% இருக்கும். அது எல்லா கம்பெனிஸ்க்கும் அப்படி சொல்ல முடியாது. இந்த இன்ஃபர்மேஷன் 2 இடத்துலேருந்து எடுக்கலாம். சம்டைம்ஸ் காமன் வெப்சைட் மணி கண்ட்ரோல், ஸ்க்ரீனர்.in, டிக்கெட் டேப் இந்த மாதிரி வெப்சைட்லேருந்து எடுக்கலாம். இல்லை அந்த கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட்லேருந்து எடுக்கலாம். நீங்கள் கண்டினியூஸாக ஒரு கம்பெனி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆனுவல் ரிப்போர்ட் தான் எப்போவுமே பெஸ்ட் பிளேஸ். இப்போ நம்ம இந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கோட வேல்யூ எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம 3M இந்தியா எடுத்துப்போம். இந்த 3M இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2021 இன்னைக்கு வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸ் வந்து 75% இருக்குது. இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட் போயிட்டு யாரோட நேம்ஸும் கூட பார்க்கலாம். அவங்க இப்போ என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, வேறு ஏதாவது கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல 75% இருக்குது. என்ன வேல்யூ இருந்தால் நல்ல வேல்யூ அப்படின்னா நீங்கள் மோர் தேன் 65 to 70 இருந்தால் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து அந்த கம்பெனியில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லலாம். சில கம்பெனிஸ்லாம் லெஸ் தேன் 50% இருக்குது. கண்டிப்பாக நம்ம வந்து அந்த கம்பெனியோட பாஸ்ட் டேட்டா பார்த்தாகணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 3M வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 or 4 இயர்ஸ்க்கு மேலே இவங்க வந்து சேம் 75% தான் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வச்சிருக்காங்க. சில கம்பெனிஸ்னால் எவ்ரி இயர் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எவ்ரி இயர் டிக்ரீஸ் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்து எதர் அவங்க வந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸில் இருப்பாங்க, இல்லை அப்படின்னா அந்த கம்பெனியோட ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்டஸ்க்கு வந்து அவங்க வந்து நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க. நீங்கள் ஒரு கம்பெனி லெஸ் தேன் 60%னா அந்த கம்பெனியை தவிர்த்துட்டு அதே இண்டஸ்ட்ரியில் நல்ல கம்பெனியை நம்ம சூஸ் பண்ணலாம். சில கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 0% தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிசி, பிஎஸ்சி, ஐசிஐசிஐ, எல்என்டி, சிஎன்ஜி இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நம்மளுக்கு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 0% இருக்கும். ஏன்னா இது வந்து ப்ரொஃபஷனலி மேனேஜ்டு கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க. ப்ரொமோட்டர்ஸ் யாருமே கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணி அவங்க தான் அந்த கம்பெனி வந்து டே டு டே ஆக்டிவிட்டிஸ் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க, இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ்லாம் எடுப்பாங்க. ப்ரொமோட்டர்ஸ்ங்கிறது இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் கிடையாது. ப்ரொமோட்டர்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து செகண்டரி மார்க்கெட், அதாவது நம்ம இன்வெஸ்டர்ஸ் வந்து பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது ஷேர் பிரைஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அப்படி பண்ணுற கம்பெனி எல்லாமே அவங்க ஃபியூச்சரில் அந்த கம்பெனி மேலே நம்பிக்கை வச்சு தான் அந்த மாதிரி ஷேர்ஸ் வாங்குவாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன். நம்ம எப்படி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுக்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருந்தோமோ அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸும் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். அவங்க என்ன படிச்சிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து ஃபேமிலி பிஸ்னஸ் அதை ரன் பண்ணிட்டு இருக்காங்களா, வேறு ஏதாவது கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் ஏதாவது கிரிமினல் ரெக்கார்ட்ஸ், எத்திக்கல் இஷ்யூஸில் ஏதாவது மாட்டிருக்காங்களான்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம ரெட் ஃப்ளாக்ஸ், அதாவது ஒரு ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸில் என்னென்ன இருந்தால் நம்ம வந்து அந்த கம்பெனியை அவாய்ட் பண்ணலாங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளட்ஜிங் ஆஃப் ஷேர்ஸ். அவங்க அந்த ப்ரொமோட்டர் ஷேர்ஸை வச்சு கடன் வாங்குவாங்க. அது பேர் பிளட்ஜிங் சொல்லுவாங்க. இந்த இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து ஸ்க்ரீனர்.inலேருந்து எடுத்து பார்த்துக்கலாம். ஷேர்ஸை வச்சு லோன் வாங்கினாங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் ஏதோ பெரிய ஃபினான்ஷியல் கிரைசிஸ் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ப்ரொமோட்டர் கிட்ட கையில் காசு இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஒருவேளை கடனை திருப்பி கொடுக்காத போது அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டில் நிறைய இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கும். அதனால அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் கூட அடி வாங்கலாம். அதனால் இந்த மாதிரி பிளட்ஜிங் ஆஃப் ஷேர்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. செகண்ட் நான் சொன்ன மாதிரி டிக்ரீஸ் இன் நம்பர்ஸ். ஒரு 4 to 5 இயர்ஸில் கான்ஸ்டன்ட் டிக்ரீஸ் இருக்குது அப்படின்னா வேறு ஏதாவது வெஞ்சர்ஸ்க்காகவோ இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸ்க்காகவோ இல்லை வேறு ஏதாவது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்காகவோ பணத்தை திரட்டுறதுக்காக இந்த கம்பெனி ஷேர்ஸ் வைப்பாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளும் அந்த கம்பெனிலேருந்து வெளியே வந்துடலாம், இல்லை அந்த கம்பெனி வாங்காமே இருக்கலாம். அந்த கம்பெனியில் இருக்க சிஇஓவோ இல்லை ப்ரொமோட்டர்ஸோ ஏதாவது அவங்களோட ஃப்ரெண்டுக்கு லோன் கொடுத்தோ இல்லை இன்சைடர் ட்ரேடிங் மாதிரி ஹெல்ப் பண்ணியோ இல்லை இன்சைடர் இன்ஃபர்மேஷனை வந்து வெளியே லீக் பண்ணியோ மாட்டாங்க அப்படின்னா அந்த ப்ரொமோட்டர்ஸ் வச்சிருக்க கம்பெனியை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம்.
இதுக்கு நம்ம டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிஐசிஐலையும் ரீசெண்டாக நியூஸ் இருந்துச்சு. நீங்கள் டெய்லி நியூஸ் பார்க்கும்போது, எக்கனாமிக் டைம்ஸ் படிக்கும்போது இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் வந்து தவறாமல் பாருங்கள். அப்படி பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த மாதிரி கம்பெனி வந்து இந்த பிரச்சனையில் சிக்கிட்டு இருக்குங்கிறதே தெரிய வரும். ப்ளஸ் ஃபோர்த்தாக, அந்த கம்பெனியில் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இஷ்யூஸ் எதாவது இருக்கான்னு பாருங்கள். அடிக்கடி போர்ட் ஆஃப் டைரக்டர் மாற்றுறாங்க, இல்லை அந்த கம்பெனியோட மேனேஜர் டைரக்டர் மாற்றுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் எது இஷ்யூஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுவும் ஒரு ரெட் ஃப்ளாக் தான். ஃபைனலாக இந்த screener.inல எப்படி நம்ம வந்து ஒரு கம்பெனியை ஃபில்டர் பண்ணும்போது ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கையும் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் நியூ ஸ்க்ரீன் கொடுங்க, மற்ற எல்லா டேட்டா கூட நீங்கள் அண்டு கொடுத்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் greater than 70% கொடுங்க. ப்ரொமோட்டர்ஸ் ரொம்ப அதிகமாக எந்தெந்த ஷேர்ஸ்லாம் வச்சுருக்காங்க தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் more than 90%, 95% கொடுத்து அந்த கம்பெனி நீங்கள் கூட அனலைஸ் பண்ணலாம். அதுவும் ஒரு நல்ல பாட்டம் அப் அப்ரோச். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் குவாலிட்டேட்டிவ் வீடியோ அனாலிசிஸில் பார்ப்போம். ஹாப்பி இன்வெஸ்டிங்.